சூர்யா நடித்த கருப்பு படம் டே ஒன் ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம டே டூவுமே செம்ம அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. அதை பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு ஜெய் அவர்களோட படம். அந்த படம் டே ஒன் ஓப்பனிங் எப்படி வந்திருக்கு. இன்னும் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். அதாவது ஒரு கான்செப்ட் ஆர்ட்டா வச்சிருந்தேன். அதை பாருங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு. நிறைய பேர் சரியா கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆமாங்க, பிரியமான தோழி அப்படிங்கிறது தான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஒரிஜினல் ஃப்ரேம். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பிரபு பிரபாகரன், ஆஸ்டர் கார்டன், ஷேக் முகமது ஷேக், எம் ஸ்ரீதர், பர்ஃபெக்ட் ஷா அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அக்ஷய்குமார் அவர்களோட பூத் பங்களா நேத்து 29வது நாள் இந்தியாவில் 60 லட்சம், உலகம் முழுக்க 66 லட்சம், 255 கோடியே 42 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். ராஜா சிவாஜி நேத்து 15வது நாள் இந்தியாவில் 96 லட்சம், உலகம் முழுக்க 98 லட்சம், 95 கோடியே 61 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட். அப்புறம் கிருஷ்ணாவதாரம் பார்ட் 1 இந்த படம் நேத்து 8வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 13 லட்சம், 18 கோடியே 73 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். அப்புறம் சஞ்சய் தத் அவர்களோட ஆக்ரி சாவல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டே ஒன் வெறும் 56 லட்சம் தான் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி. ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் கலெக்ஷன் அப்படின்னு தான் இந்த படத்தோட டே ஒன் கலெக்ஷன் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். மேபி டே டூ டே த்ரீலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் பட்டி பாத்னி ஆவ் வா தோ அப்படிங்கிற ஒரு படம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் டைட்டில். டே ஒன் இந்தியாவில் 4 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 60 லட்சம், பட்ஜெட் 60 கோடி. ஸோ அப்புறம் தனுஷ் அவர்களோட கரை நேற்று 16வது நாள் தமிழ்நாட்டில் 15 லட்சம், உலகம் முழுக்க 17 லட்சம், 33 கோடியே 79 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 61 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். ஸோ நேற்றே நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், கருப்பு படம் வந்துருச்சு அப்படின்னா இது டோட்டல் டவுன் ஆயிடும். ஆல்ரெடியே மோசமான கலெக்ஷன் தான் எடுத்துருந்துச்சு. இப்போ அதுக்கும் மேல மோசமான கலெக்ஷனுக்கு போயிடுச்சு. 29 அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் வெறும் 5 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் உலகம் முழுக்க இது வரையும் 2 கோடியே 45 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. அப்புறம் மலையாளம்ல அதிரடி செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று 2வது நாள் கேரளால 4 கோடியே 31 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 58 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 59 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த 2 நாள்ல 10 கோடியே 20 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 73 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 34 லட்சம், உலகம் முழுக்க 21 கோடியே 27 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. 2 நாள்ல செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. கிட்டத்தட்ட 18 கோடி கிட்ட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே அதை பிரேக் இவன் பண்றதுக்கு பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. அப்புறம் சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு ஜெய் அவர்களோட படம் நேத்து முதல் நாள் வெறும் 19 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 6 கோடி. ஸோ ஜெய் அவர்களோட சட்டென்று மாறுது வானிலை இந்த படம் ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் டே ஒன் எடுத்திருக்கு. டே டூ டே த்ரீ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு டே ஒன் எப்படிப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 12 கோடியே 77 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 16 லட்சம், கேரளால 1 கோடியே 81 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 26 கோடியே 92 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். டே ஒன் ஒரு செம்ம ஓப்பனிங் வந்திருக்கு. இத்தனைக்கும் இந்த படத்துக்கு அந்த ரிலீஸ் இஷ்யூ பிரச்சனை இருந்தது. அந்த ரிலீஸ் பிரச்சனை இருந்தது. வழக்கமா இந்த ரிலீஸ் பிரச்சனை இருக்கும்போது அடுத்த நாள் புக்கிங் பெருசா ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் செகண்ட் ஷோ பயங்கர பீக்ல போச்சு, வேற லெவல். இன்னைக்கு செகண்ட் டே இதோட பெரிய நம்பர் வரதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்ப செகண்ட் டேவோட அட்வான்ஸ் புக்கிங்க சும்மா ஒரு ஓவரலா சொல்றேன் பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 6 கோடியே 85 லட்சத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. நான் சொல்றது செகண்ட் டே. ஆந்திரா தெலுங்கானால கிட்டத்தட்ட 1.25 கோடி கிட்ட நடந்திருக்கு. கர்நாடகால ஒரு கோடியே 20 லட்சம் கிட்ட வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு டே டூக்காக. ஸோ டோட்டலா 2வது நாள் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே 10 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்குங்க. செம்ம கலெக்ஷன் வரப்போகுது செகண்ட் டே. ஸோ என்னால ஆக்சுவலா யூகிக்கவே முடியல செகண்ட் டே எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்னு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நாள் படம் ரிலீஸ் ஆகல, 14ஆம் தேதி சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகல. ஆப்வியஸ்லி 15ஆம் தேதி அதாவது நெக்ஸ்ட் டே இந்த படம் ரிலீஸ்ன்னு சொல்லும் போது நிறைய பேர் அது புக்கிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல புக்கிங் இருந்தது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணும்போது நிறைய இடத்துல பார்க்கும்போது டிக்கெட் நிறைய இடத்துல இருந்தது.
ஆனா இன்னைக்கு போய் பார்க்குறேன் ஒரு தியேட்டர்ல கூட டிக்கெட் இல்ல. ஒரு செம்ம புக்கிங் போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு நல்ல டாக் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டே எடுத்து முடிக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இப்போ சொல்லுங்க இந்த ஓப்பனிங் வீக்கெண்டு கருப்பு படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 100 crore நெருங்குமா? இல்ல ஒரு 80ல இருந்து 85 கோடி கிட்ட வருமா? அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. ஸோ கருப்பு படம் 135 கோடி பட்ஜெட் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இந்த படம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எவ்வளவுக்கு போயிருக்கு தெரியுங்களா? தமிழ்நாட்டுல மட்டும் 40 கோடிக்கு போயிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால ஒரு 7 கோடி. இது இல்லாம கர்நாடகா, கேரளா, ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 8 கோடி கிட்ட. ஓவர்சீஸ்ல ஒரு 15 கோடி. ஸோ 70 கோடி கிட்ட இந்த படம் வந்து ப்ரீ சேல் அதாவது ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் போயிருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு 140 கோடி வசூல் பண்ணணும். அப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டே ஒன்னே அடிச்சு தம்சம் பண்ணிடுச்சு. டே 2 டே 3 எல்லாம் பயங்கரமா இருக்கு புக்கிங். வீக் டேஸ்லயே இந்த படத்துக்கு ஒரு நல்ல புக்கிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் 150ல இருந்து 200 கோடி வசூலை தாண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேரு இந்த படத்தை பார்த்துட்டீங்க? எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மோகன்லால் அவர்களோட திருஷ்யம் 3 இன்னும் 5 நாள் இருக்கு ரிலீஸுக்கு. இப்போ இந்த படம் எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீமியர் பிளஸ் டே ஒனுக்காக கேரளால டே 1 4 கோடியே 85 லட்சம் கிட்டத்தட்ட 5 கோடியே நெருங்கி வந்திருக்கு. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 81 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 50 லட்சம் கிட்ட இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடிக்கு மேல இந்த படம் உலகம் முழுக்க டே ஒனுக்காக கலெக்ட் பண்ணிருக்குங்க. 12 கோடியே 35 லட்சம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் டே 1 ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டெல்லாம் அப்கமிங் டேஸ்ல உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டே 1 கேரளாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா? அந்த எம்புரான் படத்தோட டே 1 கலெக்ஷன் கேரளா கலெக்ஷனை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது டவுட் இருந்தாலுமே, ஆனா வரப்போற நாட்கள்ல அதாவது அப்கமிங் டேஸ்ல பெரிய பெரிய சம்பவம் இந்த படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை படம் நல்லா இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற எல்லா கலெக்ஷனையும் பிரேக் பண்றதுக்கும் பாசிபிள் இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க? அதுவும் இல்லாம இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லயுமே வருது, முக்கியமா தமிழ் லாங்குவேஜ்ல வருது. ஸோ அதுவே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா இந்த படம் தமிழ்ல வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெட்டி இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா யுஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டுமே 310K யுஎஸ் டாலர்ஸ் இது மட்டுமே கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட வருது. ஸோ இன்னும் நாள் இருக்கு, எக்கச்சக்கமான நாள் இருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இதோட பெரிய நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில சூரி நடித்த மாமன் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமே ஆச்சு. இன்னையோட ஒரு வருஷத்தை கடந்திருக்கு. 1 இயர் ஆஃப் மாமன். இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே 44 கோடியே 65 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 51 கோடியே 70 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருந்தது. பட்ஜெட் 10 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 8 கோடிக்கு போயிருந்தது. ஆனா ஷேரா வந்திருக்கிறது 24 கோடிக்கு மேல. ஒரு சரியான பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சுது. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத சொல்லுங்க. சூர்யா அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே பெரிய அளவுல சம்பவம் பண்ணிடுச்சு. சூர்யா அவர்களுக்கு அடுத்த படம் பெரிய பட்ஜெட்ல வருது மண்டாடி. அந்த படமுமே சூரிக்கு பாக்ஸ் ஆபீஸ் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைதா, அவருக்கு ஒரு பெரிய ஆக்டர் அப்படிங்கிற அதாவது ஒரு நல்ல ஆக்டர் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுக்குதாங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.